போது அரசியல் பணிகளில் ஈடுபட்டுள்ள விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். முதற்கட்டமாக 100 ஊர்களுக்கு செல்ல உள்ள அவர் தன்னுடைய பயணத்தை தஞ்சாவூரில் இருந்து தொடங்க திட்டமிட்டிருக்கிறாராம். நடிகர் விஜய் தன்னுடைய அரசியல் பயணத்திற்காக சினிமாவை விட்டு விலக உள்ளதாக அறிவித்துள்ளார். அவரின் இந்த முடிவு சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பாகத்தான் கருதப்படுகிறது. ஏனெனில் தற்போதைய சூழலில் தமிழ் சினிமாவில் அதிக வருவாய் எட்டி தரும் ஹீரோ என்றால் அது விஜய் தான். அவர் படம் சுமாராக இருந்தாலும் அதற்கு குறைந்தது பாக்ஸ் ஆபீஸில் 200 கோடி ரூபாய் வசூல் கிடைத்துவிடும். அதனால் அவரை நம்பி பல கோடிகளை கொட்ட தயாரிப்பாளர் வரிசையில் நின்றாலும் விஜயின் முடிவு பலருக்கும் பேரதிர்ச்சியாகவே உள்ளது. அது மட்டுமின்றி தன்னுடைய கெரியரின் உச்சத்தில் இருக்கும் விஜய் தமிழ் சினிமா மட்டுமின்றி இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக திகழ்ந்து வருகிறார். அவருடைய கடைசி படத்திற்காக அவருக்கு 275 கோடி ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவரை எந்த ஒரு இந்திய நடிகரும் இவ்வளவு பெரிய தொகையை சம்பளமாக வாங்கியதில்லை. ரஜினி, ஷாருக் கான், அமீர் கான் போன்ற நடிகர்கள் எல்லாம் லாபத்தில் பங்கு கேட்பார்கள். ஆனால் தனக்கு அதில் 1% கூட வேண்டாம் என கூறி 275 கோடி சம்பளம் பெற்றிருக்கிறாராம் விஜய்.